பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் துணைத் தலைவர் ஜனாப் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான மாலை வேளையிலே இங்கு குழுமியிருக்கக்கூடிய நீதியின் போராளிகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயலாளர் ஜனாப் ஷேக் முகமது அன்சாரி அவர்களே, இந்திய அரசியல் பயணத்திலே ஒரு புதிய எழுச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில தலைவர் அருமை நண்பர் ஷேக் முகமது ரிஹான் பாக்கவி அவர்களை மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நீதியின் போராளிகளை, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் எந்தென்னும் நிலவட்டுமாக. அருமையானவர்களை, நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஒரு பின்னணி உண்டு. நாம் ஓயாது 5 வருடங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. அது என்னவென்றால், இதே ஜூலை மாதம் 16ஆம் தேதி மும்பையிலே தொடர் வண்டிகளிலே 8 இடங்களை கொண்டு வருகின்றது. அதில் கிட்டத்தட்ட 188 பேர் வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைகின்றார்கள். இந்த சூழ்நிலை இந்தியாவை பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு அவசர காலகட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்தியாவில் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை அருமையாக தனக்கு சாதகமாக அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு வஞ்ச எண்ணத்தோடு, ஒரு அதிவேக திட்டத்தோடு கோவையில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர், உளவுத்துறையின் உதவி ஆணையர் ரத்ன சபாபதி ஒரு அதிவேக திட்டத்தை செய்கின்றார். அது என்னவென்றால், மிகவும் சுருக்கமாக சொல்ல போனால், தனக்கு பிடிக்காத அல்லது தனக்கு வேண்டாத அல்லது தான் யார் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை குறிவைத்து, அதில் ஒரு இயக்கத்தை குறிவைத்து, வேறு எந்த இயக்கமும் அல்ல, அப்பொழுது மனிதநீதி பாசறை என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருந்த இப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இப்பொழுது தேச அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது மாநிலங்களில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். எங்கள் மீது ஏதாவது அவதூறுகளை பரப்ப வேண்டும் அல்லது சர்வதேச தீவிரவாதத்தோடு தொடர்படுத்த வேண்டும் அல்லது மும்பை குண்டுவெடிப்போடு தொடர்படுத்த வேண்டும் என்ற வந்த எண்ணத்திலே அவர் கோவையில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நாடகத்தை நடத்தினார். அதனுடைய விளைவு சரியாக ஜூலை 22 அதிகாலை 2006ஆம் நடக்கின்றது. ஜூலை 11 மும்பை குண்டுவெடிப்பு. ஜூலை 22 சரியாக 11 நாட்களுக்கு பிறகு இவர் கோவையில் உள்ள ஒரு சில இளைஞர்களை குறிவைத்து, அவர் ஹாரன் பாஷா, மாலிக் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சில இளைஞர்களை குறிவைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். அந்த நாடகத்தின் அடிப்படையில் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய கோவையிலே ஹாரன் பாஷாவுடைய வீட்டிலே வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி கோவையில் பல இடங்களில், மருத்துவமனை உட்பட பல இடங்களில் அடுத்த நாள் அவர்கள் குண்டுகளை வெடிக்க வைத்து போகின்றார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய கலவரம் ஏற்பட இருக்கின்றது என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக வேண்டி ஹாரன் பாஷாவுடைய வீட்டுக்கு போத்தனூர் காவல் இருக்கக்கூடிய காவலர்கள் அழைத்துக் கொண்டு சென்று அங்கு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு அதிபயங்கரமான ஒரு சேர்ச்சி நம்ம டிவியில பாக்குற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் நம்ம தினசரி பத்திரிகைகளை படிக்கிற மாதிரி அல்லது இன்னைக்கு திரைப்படங்கள்ல பார்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை என்ன செய்யறாரு அங்க நடத்துறார். வீட்டுல சிவரடி குறித்து என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய சம்பவம். இதை பற்றி நாங்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கின்றோம். நீங்க புத்தகத்தை வாங்கி ஃபுல்லா படிங்க. நீங்க அவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹாரன் பாஷாவை கைது செய்கின்றார். அவருடைய சகோதரனான மாலிக் பாஷாவை கைது செய்கின்றார். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் மிகவும் அவதூறாக பேசி அவர்களை மிகவும் கண்ணியக்குறைவாக நடத்துகின்றார். இப்படியாக தன்னுடைய நாடகத்தை முடித்துக் கொண்டு ஹாரன் பாஷாவையும் கூட அள்ளி போட்டுக் கொண்டு கோவை தப்பியது. கோவையில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு விபத்து பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று அன்று மாலையை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றார்.
அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு ஜூலை 23, 24 தேதிகளில் நாம் பத்திரிகையில் பார்த்தோம் என்றால் கோவை டார்கெட் கோவை, கோவை தப்பியது, கோவையை தகர்க்கின்ற தீவிரவாதிகள் கைது என்று நம்முடைய தமிழ் பத்திரிகையில கேட்கவே வேண்டாம். முஸ்லீம் என்ற பெயர் வந்து விட்டாலே இவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் செய்தி வருது தெரியாது. அப்படியே என்ன செய்வாங்க, அந்த கூட அள்ளி விடக்கூடிய பத்திரிகையாளர்கள் அள்ளி விடுறாங்க. அப்படியாக இப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கின்றது. அந்த சந்திப்பில் கோவையில் இருக்கக்கூடிய கமிஷனர் கரண் சின்ஹா ரொம்ப மௌனமா அமைதியா கை கட்டி வாய்ப்பத்தி ரொம்ப நல்லபடியா இருக்கிறாரு. அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. யார் ரத்னசாமி தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அமைதியா இருக்கின்றார்கள். இது ஒரு சில பத்திரிகையாளர் நல்லுள்ளம் கொண்ட பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தினமணி நாளிதழ் முதல் முதலாக இந்த ஒரு விஷயத்துல தினமணி உண்மையை சொல்லியிருக்கிறது. மற்ற விஷயங்கள தினமணி முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்குன்னு சில பதிவு செய்கின்றோம். தினமணி எது செய்கின்றது, ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றது. என்ன செய்கிறார்னா, இவரு கரண் சின்ஹாவும் உதவி ஆணையரும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். இவருடைய மௌனத்திற்கு பதில் என்ன, இந்த ஒரு சந்தேகத்தை ஒரு புள்ளி வைத்து துவங்கி வைக்கின்றது. நாமும் அப்போது மனிதனை பாசறையாக செயல்பட்டுக் கொண்ட நாமும் நம்முடைய மாணவர் அமைப்புகளும் நம்முடைய தோழமை அமைப்புகளும் அனைவரும் ஒருங்கிணைந்து கோவை மக்களும் கோவையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத்துகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதில் ஏதோ சதி நடந்திருக்கின்றது, மிகப்பெரிய சதி இதுக்கு பின்னால் இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஒரு சதியை கண்டுபிடிக்க தமிழக அரசு ஆவணம் செய்கின்ற தொடர போராட்டங்கள் மேற்கொண்டு தமிழக அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுகின்றது. அதுதான் இப்போது சகோதரர் சுட்டிக்காட்டிய SIT விசாரணை. அந்த விசாரணை பாரத் என்கின்ற அதிகாரி மேற்கொள்கின்றார். இதில் அவர் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்து விடுகின்றார். அந்த விசாரணை அறிக்கையில் அவர் சொல்லுகின்றார், நாம ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி இந்த ரத்ன சபாபதி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி விசாரணை அறிக்கை தெளிவாக சொல்லுகின்றது. இவர்கள் அப்பாவிகள். அந்த விசாரணை அறிக்கை நாம் நூலாக வெளியிட்டிருக்கின்றோம், வாங்கி படித்து பாருங்கள். இவர்கள் அப்பாவிகள். இங்க கைப்பற்றப்பட்ட குண்டுகள் எல்லாம் போலியானவை. போலியான குண்டுகள் கைப்பற்றப்படவே கிடையாது, கைப்பற்றப்படவில்லை. குண்டுகள் கைப்பற்றப்படவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் போலியானவர்கள். அதே போன்று FIR ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றது. இவர் யாருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செய்யப்பட்டு போல தெரிகின்றது. இந்த ஏராளமான தகவல்களை அவர் தொகுத்து தன்னுடைய விசாரணை அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கின்றார். கோவையுடைய 7வது நடுவர் சமர்ப்பிக்கின்றார். சமர்ப்பித்தாகிவிட்டது, எல்லாம் நடந்து கொண்டாகிவிட்டது. ஆனால் கோவையை பேருக்குள்ளாக்கி தமிழக முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை சுமத்தி, இன்னும் சொல்ல போனால் கோவை மாநகர மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி, இரு தரப்பாருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர சூழலை உருவாக்கி, இன்னும் என்னவெல்லாம சரித்திரத்தை தீட்டிய அந்த கோவை உளவுத்துறையுடைய துணை ஆணையர், உதவி ஆணையர் பதவி உயர்வுக்கு மேல பதவி உயரும். கடந்த கால கலைஞர் அரசாங்கத்தில் அவருக்கு வழங்கப்பட்டது பதவி உயர்வுகளுக்கு மேல பதவி உயர்வு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சும்மா பேருக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஓட்டி கொடுத்துட்டு திரும்ப ஒரு கூப்பிட்டு இங்க வச்சுக்கிட்டு பதவி உயர்வுக்கு மேல பதவி உயர்வு கொடுத்துட்டு கடைசியாக இந்த கலைஞர் அரசு தன்னுடைய ஆட்சி காலம் அத்தமைக்கும் சமயத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டில்.